ஃப்ளாப்ல இருந்து வீறு கொண்டு எழுந்திருக்கிற ஏஆர் முருகதாஸ். எஸ்கேவுக்கு எக்ஸ்ட்ரா பிளாக் பஸ்டர். மதராசி கதை என்ன? ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல உருவாகி சிவகார்த்திகேயன், ருக்மிணி வசந்த், விக்ராந்த், வித்யூ ஜமால்னு பலரோட நடிப்புல உருவாகி இருந்த படம் தான் மதராசி. இந்த படம் செப்டம்பர் 5 அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. படம் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நல்லாவே ரிலீஸ் ஆயிருக்கு. படம் எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணிருக்கா இல்லையா அப்படின்றத படத்தை பார்த்த பைல்வான் ரங்கநாதன் படம் எப்படி இருக்கு அப்படின்னு தன்னோட விமர்சனத்தை சொல்லிருக்காரு. இது தொடர்பா அவர் வெளியிட்டிருக்கிற வீடியோல படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் துப்பாக்கி கடத்துற வில்லனா வித்யூ ஜமால் அண்ட் டான்சிங் ரோஸ் நடிச்சிருக்காங்க. விக்ராந்த் அண்ட் பிஜு மேனன் தேசிய பாதுகாப்பு படையை சேர்ந்தவங்களா நடிச்சிருக்காங்க. ஆயுதங்கள் கடத்துற கும்பலுக்கும் தேசிய பாதுகாப்பு படைக்கும் இடையில நடக்கிற மோதல்ல ஹீரோயின் ருக்மிணி வசந்தோட ஃபேமிலி மாட்டிக்கிறாங்க. அவங்களை காப்பாத்த சிவகார்த்திகேயன் ட்ரை பண்றாரு. இதுதான் படத்தோட கதை. சிவகார்த்திகேயன் இந்த படத்துல கொஞ்சம் மனநல மாத்தப்பட்டவரா நடிச்சிருக்காரு. அவர்கிட்ட சிறப்பான நடிப்பை ஏஆர் முருகதாஸ் வாங்கியிருக்காரு. பிஜு மேனன் அண்ட் விக்ராந்த் NIA ஆபீசர்ஸா கச்சிதமா பொருந்திருக்காங்க. வித்யூ ஜமால் அண்ட் டான்சிங் ரோஸ் வில்லன் கேரக்டருக்கு சூப்பரா பொருந்திருக்காங்க. ருக்மிணி வசந்தும் சூப்பரா நடிச்சிருக்காங்க. அவங்க சீக்கிரமா தமிழ் சினிமாவில் ஒரு ரவுண்டு வருவாங்க. படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் வில்லன் கேரக்டர் மாதிரியே பிஜு மேனன் கேரக்டர் கொண்டு போயிருக்காங்க. அது நல்லாவே இருக்கு. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில மாட்டிக்கிட்டு சிவகார்த்திகேயன் தவிக்கிறார். ரமணா படத்தை மாதிரியே சிவகார்த்திகேயனும் வித்யூ ஜமாலும் கிளைமாக்ஸ்ல பேசிக்கிற வசனங்கள் சூப்பரா இருக்கு. அவர் ஆக்ஷன் ஹீரோ அப்படின்றது இந்த படம் மூலமா ப்ரூவ் பண்ணிருக்காரு சிவகார்த்திகேயன். இனி வர அவரோட படங்கள்ல எப்படியும் அதிகப்படியான ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பொதுவாகவே சிவகார்த்திகேயன் படங்கள் அப்படின்னா குழந்தைங்களை மையப்படுத்த படமா இருக்கும். ஆனா இந்த படம் அதிகப்படியான ஃபைட் சீக்வன்ஸ் நிறைஞ்சதா இருக்கு. அதே சமயம் குடும்பமா உட்காந்து பாக்குறபடியான ஆக்ஷன் மசாலா படமா இந்த படம் இருக்கு. சிவகார்த்திகேயன் அண்ட் ருக்மிணி வசந்த் இடையில அந்த லவ் போர்ஷன்ஸ்லாம் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. காதல் காட்சிகள்ல சிவகார்த்திகேயனை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணும். படத்தோட ஒளிப்பதிவு ரொம்ப சூப்பரா படத்துக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. அனிருத் சூப்பராகவே உழைச்சிருக்காரு. மற்ற படங்களை மாதிரி இல்லாம இந்த படத்துல காப்பி அடிக்காம பாட்டை யூஸ் பண்ணிருக்காரு. பாட்டு அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு ரெண்டுமே சூப்பரா இருக்கு. தன்னோட ஃபிளாப்ல இருந்து வீடு கொண்டு எழுந்திருக்கிறாரு ஏஆர் முருகதாஸ். அரசியல் கருத்துள்ள படத்தை கொடுத்திருக்காரு. பொழுதுபோக்குக்காக மட்டும் இல்லாம ரசிகர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்ற எண்ணத்துல படத்தை கொண்டு போயிருக்காரு. படம் எனக்கு ஃபுல்லா பிடிச்சிருக்கு அப்படின்னு பைல்வான் ரங்கநாதன் சொல்லியிருக்காரு. இவரோட இந்த விமர்சனம் ரசிகர்கள் மத்தியில கவனம் பெற்றிருக்கு.